அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 19/10/2025 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி விசுவவசு வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி 2ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அமைச்சு, குறள் 636. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. தெளிவுரை: இயற்கையான நுட்பமான அறிவை நூல் அறிவுடன் ஒரு சேர பெற்றவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எவை உள்ளன? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: கடகத்தில் குரு விளிம்பில், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், துலாமில் செவ்வாய் புதன், அதோடு கூட விளிம்பு சூரியன், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் வக்ரமாக, கன்னியில் இருக்கும் சுக்கிரன், துலாமில் விளிம்பு சூரியன் மற்றும் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான தொழில் சார்ந்த பயணங்கள் சென்று வருவீர்கள். செய்து வரும் தொழிலில் புதிய புதிய முயற்சிகளை எடுத்து மற்றும் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி பெருகும். பூர்வீக சொத்துக்கள் இன்று கிடைக்கும். குழந்தை பிறப்பு தாமதம். சதா குழந்தைகள் பற்றிய கவலை இன்று நாள் முழுவதும் இருக்கும். வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு. என்று தந்திரம் நிறைந்த நீங்கள் இன்று உங்கள் அடையாளத்தை நிரூபிக்க சிறிது போராடத்தான் வேண்டும். விளம்பரம் மற்றும் திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும். என்று பணப்புழக்கம் அதிகம் இருக்கும். என்று 35 வயதிற்குள் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை திடீரென மாறும். சிலருக்கு தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெரும் அளவிற்கு இருக்கும். வியாபாரம் தொழிலில் உறவுக்காரர் அல்லது நண்பர்களுடனோ அல்லது அவர்களுக்கு உதவ வேண்டி வரும்பொழுது சிறிது கவனம் கொள்வது நல்லது. பெரிய ஏமாற்றம் மற்றும் நஷ்டங்களை எதிர்கொள்ள நேரும். பணம் சார்ந்த விஷயங்களில் பொய் சொல்ல வேண்டிய நிலை உண்டாகும். நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் செல்ல வேண்டியது வரும். என்று உங்கள் சுற்று வட்டாரத்தில் உங்கள் பெயரை சொல்லி அழைப்பதை விட நீங்கள் கற்ற கல்வி மற்றும் வித்தை வழியாக நீங்கள் இன்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள். திருமண வாய்ப்புகள் ஏற்படும். இன்று முடிவாகும் திருமண பேச்சுவார்த்தையில் மனைவி சுருட்டையான கேசமுடையவராக இருப்பார். நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு தெற்கு திசையிலிருந்து வருவார்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு, அக்கி, எலும்பு தொடர்பான நோய்கள், பல் உபாதைகள், கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள், கடினமான பகுதி உடைந்து சிதறுதல், கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்று பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சதீஷ், சரவணன், தினேஷ், முத்துமணி, இந்திராணி, அழகேசன், ராஜகணபதி, துர்க்கைராஜ், கேசவராஜ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் துவரை, பாகற்காய், பீட்ரூட், பட்டாணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.